காலேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப 85 வயசாயிருச்சு. 85 வயசான உடனே அவரோடு கூட ஃப்ரெண்டா இருந்த ஜோஷுவா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சரி பரவாயில்ல, இவருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு, 40 வயசுல நம்ம 2 பேரும் ஒரே பலனா இருந்தோம். ஆனா அன்னைக்கு விசுவாசமான வார்த்தையை நீங்க பேசுனீங்க, நம்மோடு கூட புறப்பட்டு போன எல்லாருமே வனாந்தரத்துல மடிஞ்சிட்டாங்க, ஆனா நம்ம 2 பேரும் தான் உயிரோட இருக்கிறோம். அதனால உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் அத்தனை லட்சம் ஜனங்களில கானான் தேசம், அதனால உங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியை தர்றேன்னு சொன்ன உடனே காலேப் என்ன சொல்றாருன்னா, இல்ல, எனக்கு சாதாரணமான இடத்தை நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க அந்த மலை நாட்டை எனக்கு தாருங்க, சேயீர் மலை நாட்டை தாங்க. அங்கே இருக்கிறவங்க மோசமானவங்கன்னு எனக்கு தெரியும், அங்கே இருக்கிற ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒன்று சொல்லுகிறார், 40 வயதிலே இருந்த அந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்குது. எனக்கு முன்னாடி எந்த பகுதியை கொடுத்தாலும் நான் அந்த பகுதியை பெற்றுக்கொள்ளுவேன், அதை நான் கர்த்தருக்காக சுதந்தரிப்பேன். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களை ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு நம்புறாரு. உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்களுடைய இயலாமையை பார்க்காதீங்க, உங்களுடைய குடும்பத்துல நடக்கிறத பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு நான் அவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க, என்னுடைய வரைமுறை இவ்வளவுதான் நினைக்காதீங்க, எனக்கு இதுதான் லிமிட்டேஷன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற உங்களை கர்த்தர் எப்படி நம்புறார் அப்படின்னா, கர்த்தர் எலிசாவை போலல்ல, எலியாவை போலல்ல, கர்த்தர் உங்களை எலிசாவை போல கர்த்தர் நம்புகிறார். நீங்கள் அரிதானதை கேட்க வேண்டும். இதுவரையிலையும் உங்க வம்சத்துல யாருமே செய்யாததை நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும். இதுவரையிலும் உங்களுக்கு முன்பாக இருந்த நீங்கள் பிரமித்த தலைவர்கள் செய்யாததை உங்க மூலமா ஆண்டவர் செய்யணும். உங்க பிள்ளைகளை கொண்டு, உங்களுடைய குடும்பத்தை கொண்டு கர்த்தர் எப்படி செய்ய போறாருன்னா, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார்.